இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும் போது இது vlog-ஆ இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இது ஒரு செம்ம செலிப்ரேஷன் திருவிழா வீடியோவாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எஸ் நான் சூப்பராக இருக்கேன். எஸ் சூப்பர். ஸோ வெல்கம் பேக் டு அனதர் சூப்பர் ஒரு மூவி vlog. இந்த மூவி vlog வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். இப்போது நாங்கள் வந்து ரோகிணி தியேட்டரில் பார்க்குறேன் கில்லி படத்தை. ஸோ ஆல்மோஸ்ட் 20 years ஆகுது. நான் வந்து படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2-3 டேஸில் படம் பார்த்த ஞாபகம் இருக்குது. ஒரு 10-15 பேர் ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து தேவி சினிமாஸ், இப்போ இருக்க மாதிரி தேவி சினிப்ளெக்ஸ்லாம் பேர் கிடையாது, தேவி தேட்டர், தேவி திரையரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அங்கே போயிட்டு கில்லி படம் பார்த்த ஞாபகம். ஆல்மோஸ்ட் உள்ளே வந்துட்டோம், எல்லாம் வெயிட்டிங். ரோகிணி வந்து தளபதியோட ஃபோர்ட்டுன்னு சொன்ன மாதிரி எல்லா ஷோஸுமே ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரோகிணியில் வந்து 7 o'clock, 7:30, 7:45, 8:05 இந்த மாதிரி 15 minutesக்கு ஒரு தடவை வந்து கில்லி ஷோஸ் இருந்துக்கிட்டே இருந்தது. க்ரௌடு வந்துக்கிட்டே இருந்தது. செம்ம வைப்பு. ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஸாக வந்து விட ஆரம்பிச்சுட்டே இருக்காங்க. மக்கள் அந்த அளவுக்கு வந்து க்ரௌடு கில்லி படத்தை பார்க்குறதுக்கு செம்ம க்ரேஸாக ஒவ்வொரு ஸ்க்ரீன் வாசல்லையும் எப்போ விடுவாங்கன்னு காத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு செம்ம வைப் இருந்துச்சு. நாங்கள் புக் பண்ணது ரோகிணி சில்வர் ஸ்க்ரீனு. ஸோ சில்வர் ஸ்க்ரீன் வந்து மெயின் ஸ்க்ரீன் ஆக்சுவலி ரோகிணி. இது எங்களுதும் வந்து 7:45 ஷோ விட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் உள்ளே போகும்போதே பாப்கார்ன்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே வந்து விசில் போர்டோட சாங் போட்டாங்க. ஸ்டார்டிங்கே உள்ளே நுழையும் போதே வந்து செம மாசாக இருந்துச்சு. ஸோ வீடியோ பொறுமையாக பாருங்கள். இது vlog-ஆக இருக்க போகிறதில்ல, ஒரு கில்லியோட ரீ-ரிலீஸ் திருவிழாவாக இருக்க போகுது. நம்ம முத்துப்பாண்டி சார் வந்த உடனே தியேட்டரே சும்மா பத்திக்குச்சுங்க. கில்லி ரீ-ரிலீஸ்க்கு நாங்கள் குத்துப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா பாட்டுக்குமே ஆடுவோம். பாருங்கள் தியேட்டரே.
கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கில் இருக்கிறோம். மற்றபடி சிறகு அடிப்போம் நாங்கள். சின்னதில் ஒரு 2 ரூபா கொடுத்தா ஐ திங்க் 2 ரூபான்னு நினைக்கிறேன், ஒரு பாட்டு புக் கொடுப்பாங்க, கில்லி பாட்டு புக்கு. அதெல்லாம் வந்து இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணி பாடின ஞாபகம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி தியேட்டரில் அதே பாட்டை எப்படி கோரஸ் சொல்கிறோம் பாருங்கள். உண்மையாகவே ஒரு திருவிழாக்கு, ஒரு பிக்னிக் ஃபேமிலியோட வந்து ஒரு திருவிழாக்கு பொங்கலுக்கெலாம் வெளியே வருவோம்ல, அந்த மாதிரி நாள் மாரி இருந்ததுங்க. எப்படி இருக்கு படம்? யுவனுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு கில்லி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு. எனக்கு சின்ன வயசில் இருக்குது. அதுக்கப்புறம் டிவியில் எவ்வளோ தடவை பார்த்தாலும் இதுதான் ஃபஸ்ட்டு தியேட்டரில். எப்படி இருந்துச்சு? இந்தமாரி எதுவும் பார்த்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட்டா? இதெல்லாம் படிக்க மாட்டேன். தியேட்டரில் எல்லாரும் பாட்டு மட்டும் இல்லை, எல்லா டைலாகுமே வந்து கோரஸாக எல்லாரும் சேர்ந்து சொல்லிட்டு இருந்தோம். தியேட்டர் ஆப்ரேட்டர் அவராகவே எங்களுக்காக இது என்ன பிரமாதம். நம்ம சரவணவேலுவோட டீம், கில்லி டீம் ஜெயித்த உடனே ஒட்டுமொத்த தியேட்டருமே அவங்க மொபைல் ஃபோனில் இருக்க டார்ச் லைட்டை அடித்து அப்படி ஒரு செலிப்ரேஷன் பண்ணோம். ஃபைனலி ஆஃப்டர் 20 years கில்லி ரீ-ரிலீஸ் திருவிழா. இது ரீ-ரிலீஸ் கிடையாது, உண்மையாகவே ஒரு திருவிழா. செமையாக இருந்த ஷோக்காக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலி 20 இயர்ஸ்க்கு அப்புறம் கில்லி அகெயின் பார்த்தாச்சு ரோகிணியில். எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் தொண்டை கட்டியிருக்கு. ஸோ இது வந்து vlog-ஆ இருக்காது, ஒரு செலிப்ரேஷன் வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ யுவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் கில்லி வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு. நான் வீணாலாம் வந்து ஆல்ரெடி சின்ன வயசில் ஃபேமிலியோட பார்த்த ஞாபகம் அப்படியே வந்துச்சு. இன்னொன்று கில்லி பார்க்கும்போது நமக்கு ஏஜ் ஆயிடுச்சு, 20 வருஷம் இன்னும் ஆயிடுச்சு அப்போலேருந்து அப்படின்ற ஒரு சின்ன ஃபீல் கொடுத்துச்சு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. தியேட்டரே வந்து என்ஜாய் பண்ணிச்சு. இப்போ நைட் ஷோ வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்க்ரீன்ஸுமே ஃபுல்லு, ஒரே செலிப்ரேஷனாக தான் இருக்குது எல்லா தியேட்டர்ஸும். இப்போ ரிலீஸ் ஆகிற படத்துக்கு கூட டஃப் கொடுக்குதுன்னும் போது உண்மையாகவே சர்ப்ரைசிங்காக இருக்குது. குத்து போயிடுச்சு. அந்த மாதிரி எல்லா சாங்குக்குமே, அது மெலோடி சாங்காக இருக்கட்டும், குத்து பாட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொன்று அந்த கிளைமேக்ஸில் வந்துட்டு ஹோல் தியேட்டருமே வந்து அந்த டார்ச் அடித்ததெல்லாம் வந்து அப்போ வந்து கில்லி வந்து நாட் ஜஸ்ட் அ ஃபிலிம், இட்ஸ் அன் எமோஷன் அப்படின்றது எல்லாருக்குமே புரிய வந்தது. அண்ட் கில்லி பார்க்கும்போது நிறைய விஷயம் இருந்தது. அந்த டைமில் வந்து எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது சிட்டி, அதெல்லாம் வந்து பார்க்க முடியுது. ரோடு காட்டும் போதெல்லாம் க்ரீன் கலர் பஸ் போகும், இப்போ அதெல்லாம் இல்லை. காரப்பொரியெலாம் விற்பாங்க, இதெல்லாம் கம்மியாயிடுச்சு. அவாய் செப்பல் போட்டுட்டு இருந்தார் விஜய், இப்போ அதெல்லாம் வந்து இல்லை. ஸோ அப்படின்னும் போது ரொம்ப
டிஃப்ரென்ஸ் நிறைய தெரியுது. ஸோ அடுத்தடுத்து நிறைய மூவி vlogs வரப்போகுது, பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you on another video. Until then, it's bye from VJ Topics.